இன்று நாங்கள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுகீர்தராஜன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கின்றோம். படுகொலைகள் என்பது வடகிழக்கிலே ஜனநாயக குரல்களை ஒடுக்கும் விதமாகவே கடந்த காலங்களில் அமைந்தது. தொடர்ச்சியாக வடகிழக்கு மாத்திரமல்ல, இலங்கையிலே பல தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில கடந்த கால அரசாங்கம் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நீதிகளை அவங்களும் இந்த படுகொலையோட தொடர்புபட்டிருந்ததால் அவர்களுக்கான நீதியை மூடி மறைச்சாங்க. தற்பொழுது வந்துள்ள அரசாங்கம் நாங்கள் ஊழல்களை ஒழிப்போம், படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நீதியினை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் என கூறினீர்கள். ஆனால் தற்பொழுது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான விசாரணைகள் எதுவும் மேற்கொள்ளப்படாமை எங்களுக்கு பெரும் சந்தேகத்தினை ஏற்படுத்துகின்றது. கடந்த அரசாங்கங்களைப் போல் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கான நீதி கிடைக்கப்பெறுமா அல்லது மறுக்கப்பெறுமா என்ற சந்தேகம் எங்களிடம் காணப்படுகின்றது. அதே போல இந்த மண்ணிலே வடகிழக்கிலே தமிழ் பேசும் மக்களின் அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பல ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நீதி வரும் வரையில் இப்படியான அவர்களுடைய நினைவேந்தல்களை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே வருவோம். இதுவரை காலமும் அவர்களுக்கான நீதி கிடைக்கப்பெறவில்லை. தற்பொழுது இளம் ஊடகவியலாளர்களாக நாங்கள் அவர்களுக்கான நீதியை கேட்டு தற்பொழுது வந்திருக்கின்றோம். எதிர்காலத்திலும் என்னை போல எதிர்கால சந்ததியினருடைய ஊடகவியலாளர்கள் இதே போல நீதி கேட்டு நிற்காமல் அவர்களுக்கான நீதியானதுமான நியாயமானதுமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்ட அனைத்து ஊடகவியலாளர்களுக்குமான நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.